வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் 30 நோன்பு கிடச்சி எல்லோரும் பெருநாள் நல்லதுமாக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக கொண்டாடினோம். பெருநாளுக்கு முதல் நாள் நைட்டே நிறைய ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சாச்சு. தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கிட்டோம், திக்கு பால் தண்ணி பால்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு கோழியும் பெரட்டி வச்சாச்சு மறுநாள் ஆனங்க வச்சுறதுக்கு. நெக்ஸ்ட்டு தேங்காயில் முந்திரி பாதாம் போட்டு அதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு ஆனதுக்கு. நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் கோன் வாங்கியிருந்தோம், அதையும் முதல் நாளே போட்டுக்கிட்டாச்சு. நோன்பு திறந்து ரொம்பவே ஹரிபரியாக எல்லா வேலையுமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புரோட்டா மாவும் 3 கிலோ அளவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. நைட்டு உருண்டை போட்டு வச்சுட்டோம் எண்ணெய் தடவி. ஃபுட் ப்ராசஸர் இருந்ததுனால ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. டக்குன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லாவே பிசைஞ்சு கொடுத்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. புரோட்டாவும் செம சாஃப்டாக இருந்துச்சு இதில் பிசைஞ்சதுனால. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சாச்சு மறுநாள் காலையில் போடுறதுக்கு. இந்த சாரீ தான் நான் வாங்கியிருந்தேன், சாஃப்ட் சில்கில். செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் வியர் பண்ணுறதுக்கும். ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா கிராண்டாகவும் இருந்துச்சு. லைட் கலர் பீச் கலராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தம்பிக்கு தான் பாப்கார்ன் ஷர்ட் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்குது. இதில் தான் தம்பிக்கும் ஒன்று வாங்கியிருந்தேன். இது பைஜமா டைப்பில் இருந்துச்சு. ஆனால் பேண்ட்டு நார்மல் பேண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. கலர் பர்பிள் கலர் இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு. இதோட காம்பினேஷன் பேண்ட் இது. நெக்ஸ்ட்டு ஆலியா கட் தான் வாங்கியிருந்தேன் பொண்ணுக்கு. நல்லா சாஃப்ட்டு கிளாத்தாக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. இவங்க எப்போவுமே சாஃப்டாக தான் போடுவாங்க. இதில் சைடு ஓப்பனும் கொடுத்துருந்தாங்க. பேண்ட்டும் நல்லா எப்படி சொல்கிறது, இதே கிளாத்லேயே கொடுத்துருந்ததுனால வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அம்மாவுக்கு ஒரு சாரீ வாங்கியிருந்தோம். இது சாஃப்ட் சில்க் தான். இது டபுள் கலர் காம்பினேஷனில் இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுவும் கோல்டு ஸ்டோன் தான் எல்லாத்துலேயுமே கொடுத்துருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி இருந்துச்சு, ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வாங்கினதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினோம். ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இந்த கலர்ஸ்லாம். இந்த சாரீ கும்பகோணம் ஆனந்தத்தில் தான் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு மறுநாள் காலையில் தொழுகைக்கு போகிறதுக்காக தம்பிக்கும் தொப்பி, வாட்ச், கை செயின் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. எங்களுக்கும் தொழுகிற ஷாலு, கிளிப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. அதோட எல்லோரும் படுத்தாச்சு. படுத்துட்டு 3 மணி இருக்கும். அம்மாவும் எழுந்திரிச்சிட்டாங்க, நானும் எழுந்திரிச்சிட்டேன். ஸ்வீட்காக சேமியா கேசரி செஞ்சுருந்தோம். 3 கிலோ புரோட்டா மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம். 3 கிலோ கோழியும் ஆக்கி வச்சுருந்தோம். எங்கள் தெருவில் எல்லாருமே மிக்ஸ் பண்ணி தான் இருப்போம், முஸ்லீம்ஸ் நான் முஸ்லீம்ஸ்னு. நான் முஸ்லீம்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் பெருநாள் அன்னைக்கு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, நாங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, எதுவுமே நாங்கள் கடையில் ஆர்டர் பண்ண மாட்டோம். எல்லாமே வீட்டில் எங்கள் கையால் செஞ்சு தான் கொடுப்போம். அவங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி செய்கிறதுனால. ஏன்னா எல்லாருமே கடையில் வாங்கி சாப்பிட்ருவாங்க. ஒரு வீட்டுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். எங்கள் வீட்டில் உள்ள டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சொல்லிட்டும் போவாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஹரிபரியாக வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுலேயே ஒருத்தவங்களாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃபஜர் தொழுகைக்கும் கிளம்பிட்டாங்க அத்தெல்லாம். பிள்ளைங்களையும் ஒருத்தவங்களையும் ரெடி பண்ணி ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டாச்சு. 7:30க்கெலாம் எல்லாருமே தொழுகைக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டக்குன்னு ஹரிபரியாக கிளம்பிகிட்டு இருந்தோம். இதுக்கு இடையிலேயே ஃபோன் பண்ணி எல்லாருக்குமே விஷ் பண்ணியாச்சு ரிலேஷன்ஸ்க்கெலாம். பெருநாளை காலையில் என்ன பசியார செஞ்சுருந்தோன்னா புரோட்டா, இட்லி, வடை, கடல் பாசி 3 ஃப்ளேவரில் செஞ்சுருந்தோம். கேசரி, சேமியா கேசரி செஞ்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு கோழியானும் செஞ்சுருந்தோம். இதுதான் காலை பசியாரிக்கு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. கரெக்டாக 9 மணிக்கெலாம் எல்லாமே வெளியாகிடுச்சு. காலை சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்து அனுப்பிட்டோம் எல்லாருக்கும். இப்படியே நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு பிரியாணி செஞ்சுருந்தோம். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் கிரேவியை. அதை அப்படியே தம்மில் போட்டோம். இன்றைக்கி தம் பிரியாணி தான் போட போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தம்மில் போடுறது. இப்போ ஒரு பெரிய சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 6 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன், அதனால் 11 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 1 டம்ளர் கம்மியாகவே ஊற்றிக்கிட்டாச்சு, ஏன்னா ஊற வச்சதுனால. ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் அரிசியை அதில் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைங்க.
நல்லா அரிசி நல்லா வெந்துடும். இன்னொரு சைடு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌனில். பிரியாணிக்கு வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் முந்திரியும் போட்டுக்கோங்க. முந்திரியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மெயினாக இதில் நெய் தான் லைட்டாக ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த நெய்யோட ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. ரொம்ப அதிகமாகவும் ஆட் பண்ணக்கூடாது. நெய் தனியாக தெரியவே கூடாது நெய்யோட ஃப்ளேவர். ஏன்னா பிரியாணியோட ஸ்மெல் எல்லாத்தையும் எடுத்துரும் அது. அதனால் கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இறக்குனோடனே ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் ஒரு இனிப்போட டேஸ்ட்டும் இருக்கும். இன்னொரு சைடு சிக்கனும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. சைட் டிஷ்ஷாக முட்டையும் அவிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இன்னொரு சைடு பிரியாணி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு, ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு. சீரக சம்பாவில் செஞ்சாலே பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்காது. சின்ன சின்னதாக தான் இருக்கும் அரிசி. எப்படின்னா ஒரு ஜீரகம் பெருசு தான் இருக்கும் அரிசி. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் பிரியாணியோட ஸ்மெல்லு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் எடுத்து வச்சிடலாம். வேக வச்சுருக்க மட்டனையும் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகிடுச்சு மட்டன் பிரியாணி. இப்போ அப்படியே மூடிட்டு தம்மில் வச்சுடுங்க. சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு இன்னொரு சைடு. இப்போது மல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு ரிலேஷனுக்கும் பிரியாணி போட்டு கொடுத்தோம் பெருநாளைக்கு லஞ்சுக்கு. அதையும் எடுத்து பேக் பண்ணியாச்சு. இது தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். ரைத்தாவும் வச்சுருந்தோம் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு. நெக்ஸ்ட்டு நாங்களும் எல்லோரும் சேர்ந்து பிரியாணி சாப்பிட்டாச்சு லஞ்சுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் மாமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா அங்கே தான் பெருநாக்குள்ளே இருக்கும். பெருநாக்குள்ளேனா பெருநாளைக்கு ஒரு எப்படின்னாக்கா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதோட எங்கள் வீட்டில் எல்லாருமே கிளம்பி போயாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் மாமா வீட்டுக்கு போய் நல்லாவே என்ஜாய் பண்ணியாச்சு. இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லார்ட்டையும் பெருநாக்காசும் கலெக்ட் பண்ணிவிட்டு பெருநாக்குள்ளைக்கும் போயாச்சு. ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க எல்லா பிள்ளைங்களுமே. அங்கேயும் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. எல்லாருமே வந்திருந்தாங்க. நிறைய ரிலேஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே பார்த்தோம். நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. ஹேண்ட்பேக்ஸ், கிளிப்ஸ், பேங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விளையாடுறதுக்கும் நிறைய இடங்கள்லாம் இருந்துச்சு. பிள்ளைங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டோம். நிறையா வாங்கலை இந்த தடவை. தம்பியும் ஸ்லைடிங் பலூனில் ஏறணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தார். அதோட அவரையும் ஏற்றி விட்டாச்சு டிக்கெட் எடுத்து. தங்கச்சி பொண்ணும் ஏறணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்க ரொம்பவே பயந்துக்கிட்டு ட்ரெயினில் ஏறிட்டு வந்துட்டாங்க. பெருநாக்குள்ளையில் நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரிட்டன் ஆயாச்சு வீட்டுக்கும். வீட்டுக்கு வந்தவுடனே எல்லா திங்ஸையும் எடுத்து பார்த்தாங்க பிள்ளைங்க என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. இந்த பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஜுவல் பாக்ஸ் மாதிரி உள்ளது. இயரிங்ஸ்லாம் வச்சுக்கலாம், செயின்ஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். என்னோடய பொண்ணுக்கு இயரிங்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். எங்கே போனாலும் ஒரு இயரிங்ஸ் வாங்கிடுவாங்க. எல்லாத்தையுமே வந்தவுடனே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க.
இந்த திங்ஸ் தான் பெருநாக்குள்ளையில் வாங்கினது. 3 பெரிய ட்ரே வாங்கியிருந்தோம், சின்ன ட்ரே ஒன்று வாங்கியிருந்தோம். எண்ணெய் பாட்டில், காஃபி, டீ பவுடர் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக. எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பீஸும் 120 ருபீஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பைடர்மேன் பாக்ஸ் தான் ஒன்று வாங்கியிருந்தார் தம்பி. ஒரு ஸ்ட்ரா ஒன்று வாங்கியிருந்தார், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு ரேஸ் பைக் வாங்கியிருந்தார். நெக்ஸ்ட்டு இந்த 2 எண்ணெய் சட்டியும் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இத்தாலியமில் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாக. என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.